உங்கள் அத்தனை பேருக்கும் சன் டிவி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும். இவ்வளவு முக்கியமான ஊரில் இப்படி ஒரு அருமையான மண்டபத்தில் வந்து பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற கல்யாணம் வேணாம்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர். அதில் இப்போ வந்து பேசுனாங்களே அந்த அம்மா, நான் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தேன், அண்ணன் வேறு எழுதுகிறா. அவங்க தான் சொன்னாங்க, அவங்க கல்யாணத்தை அவங்களே பார்த்துக்க வேண்டியதானே சொன்னாங்கல்ல. இப்போ ஏன் பேச்ச நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் ஏமா கேட்குறீங்க? ஏமா நான் பேசுறதுக்கு எழுதினாலே உங்களுக்கு கோபம் வருது, அதையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? என்னம்மா இது, அளவு வேண்டாம். அதில் அவங்க சொல்கிறாங்க, கண்ணீர்னா எல்லாமே கண்ணீர் தான், தண்ணீர்னா எல்லாமே தண்ணீர் தான். உண்மையா ஐயா? எல்லாமே தண்ணி ஐயா, இதுவும் தண்ணி அதுவும் தண்ணி ஐயா. அம்மா, இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு ட்ரம்ப்புக்கு கிடைக்காத நோபல் பரிசை கொடுத்துடலாம். பாவம், அந்த மனுஷன்னு நொந்து போனாரு, அவங்க தூக்கி மரியா கொரோனாவுக்கு கொடுத்துட்டாங்க. சார், அவங்க பேசுனதை கவனிங்க. வெற்றிகரமான கல்யாணம்னு கேட்டிருக்கு. செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? பூனைக்குட்டின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? கண்ணுக்குட்டின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? இவன் பொண்ணை கட்டினானா மிருகத்தை கட்டினானா? சரி, அந்த காலத்தில் கணவன் மனைவியை மரியாதையாக கூப்பிட்டாங்க, வாங்க போங்க அத்தான், அது என்னென்னவோ கூப்பிட்டாங்க. இப்போ டே வாடா வாடான்றேன். இப்போ இவங்களுக்கு இதுதான் வெற்றி. இப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து டே வாடா இங்க அப்படின்னா உடனே அவர், நான் வெற்றிகரமான மனிதர், என் மனைவி என்னை வாடா என்று சொல்லிவிட்டாள். ஏம்மா எப்படிம்மா இது, ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கீங்க? இது ஊரை சொன்னாலே பயமா இருக்கு. அதில் அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நூடுல்ஸ் பண்ணி அதை ஊட்டி விடுவானா. சார், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எங்கேயாவது? அதை இந்த குச்சியில் இப்படி விட்டு திருப்பி குச்சியோட திணிக்கணும். ஊட்டி விடுறதுல இப்படி கையில் எடுத்து கொடுக்கறதுமா. ஏதோ சோறு ஊட்டலாம், இட்லி ஊட்டலாம், நூடுல்ஸை ஊட்டி முதல்ல ஆளு நான் இங்கே தான் பார்க்குறேன். அவன் கோபமாக இருந்தால் அந்த ஃபோர்க்கை வச்சு குத்திடுவான், வீங்கி போகுமா. நல்லதாக சொல்லி கொடுங்கம்மா. பார்க்குற பிள்ளைகளுக்கு நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒன்று சொன்னாங்க, இன்றைக்கு தீபாவளி போடுற ட்ரெஸ் யார் வாங்கியது, சாப்பிட்ற சாப்பாடு யார் விரும்புகிறது, பார்க்குற சினிமா வந்து சொன்னாங்கல்ல. தீபாவளி ஒரு நாளுங்க, நீ என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் செய். ஆனால் கல்யாணம்ன்றது வாழ்நாள் முழுக்க வருவது. ஒரு நாள் உங்கள் முடிவாக இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க கூட வரணுமே. அதுக்குத்தான் பெரியவர்களின் துணை வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். இத்தனை பேர் கூடி நிற்கிறத பார்த்துருக்கீங்கல்ல, அது அங்கே இருக்கா பாருங்க. ஒரே ஒரு ரோஜா பூவில் நடுவில் நிற்கிது. இது தெரியாமல் உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன தம்பி வேறு, அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. 2 நிமிஷம் நீ நின்று சமைப்பது மனசில் முள்ளு குத்துற மாதிரி இருக்கான். சரி, வாழ்நாள் முழுக்க பட்னியாக இருக்க போறீங்களா? சார், வீடு பெருக்குவது, குப்பை அள்ளி போடுறது, இதெல்லாம் பெரிய விஷயமாய்யா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ வீடு கூட்டுறதுக்கே ரோபோ வந்துடுச்சு. காசு இருந்தால் போதும்யா, மாமனார்கிட்ட சொன்னால் அதையும் வாங்கி கொடுத்துருவாரு. அதில் சொல்கிறது எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது அந்த பொண்ணு வந்து குழந்தை உண்டாகி இருக்கு அப்படின்றத நாங்கள் 2 பேரும் குழந்தை உண்டாகி இருக்கிறோம்னு பெருமையாக பேசுகிறாங்களாம். இப்போ ஊசி போடணும்னா அவளுக்கு போடுவாங்களா அவனுக்கு போடுவாங்களா? இல்லையா, வி ஆர் பிரெக்னென்ட், வீணா 2 பேரும் தானங்க. நீ ஒரு 2 ஊசியை போடு, அவர் 2 ஊசியை போடு. இப்போ லேபர் வார்டில் போய் யார் அட்மிட் ஆகுறது, அவனா இவளா? என்னையா வேடிக்கை பண்ணுறீங்க? இதெல்லாம் வாய்க்கு நல்லா இருக்குமியா. வி ஆர் பிரெக்னென்ட்னு சொல்லலாம், டெலிவரி அந்த பொண்ணு தானே கொடுக்கணும். விராட் கோலி செஞ்சுரி போட்ட உடனேயே அந்த டாலரை எடுத்து முத்தம் கொடுத்து அனுஷ்காவை பார்ப்பாராம். டக் அவுட் ஆகும்போது சாமி, முட்டையில் அவுட் ஆகும்போதும் அதே இதை எடுத்து அந்த அம்மா சொல்லி சீக்கிரம் வாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நீ ஏன் போய் வெயிலில் விளையாடுற? நிறைய சொல்லிட்டாங்க.
இந்த கல்யாணத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கே நாளாகும். ரெண்டு பேரும் வெவ்வேறையா இருப்பாங்க. மெல்ல மெல்ல புரிதல் என்பது வரும். அங்க எதிர்பார்ப்புகள் அதிகம், இங்க எதிர்பார்ப்புகள் குறைவு. அதனால்தான் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கிறது. எங்க எதிர்பார்ப்புகளை வளர்க்குறீங்களோ அங்க கல்யாணம் சுமாரா இருக்கும். 1-2 செய்திகளை சொல்லிடுவோம். இத்தனை பெற்றோர் இருக்கிறதுனால கேட்குறேன். உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணோ பையனோ இருந்தா எதை விரும்புவீங்க? பார்த்துக்கப்பா, பள்ளிக்கூட சேர்த்துட்டேன், நீயே வேலைக்கு போயிட்ட, நீயே அப்படி பார்த்து அப்படியே போயிரு, அப்படியே சொல்லுவீங்க? கவிதா ஜவஹர் சொல்றாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாததா, அவளுக்கே எல்லாவற்றையும் முடிவெடுப்பாள், அவள் நடுராத்திரி முழிச்சிருப்பாள், பகலெல்லாம் தூங்குவாள். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா கூட இருக்கலாம். ஆனா வாழ்க்கை என்பது மிக நீண்டது. பெற்றோர் பார்த்து திருமணம் செய்த வீடுகளில் தான் மணி விழா நடக்கிறது. அதையும் தாண்டி 60 வருஷம் 50 வருஷம் சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அது இங்க தான். அங்க ஒண்ணும் கிடையாது. காதலிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் பிறகு இருப்பதில்லை. அந்த அம்மா என்னை முறைச்சு வேற பார்க்குறேன். சில பிரபலங்கள் ஸ்கூல் டேஸ்ல இருந்து காதலிக்கிறாங்க. ஸ்கூல் டேஸில் தொடங்கி நாங்கள் தான் வாழ்க்கையை பிரபலமாக கொண்டாட போகிறோம்லாம் பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆன உடனே தனித்தனியாக காரில் வந்து இறங்குறாங்களே, அது ஏன்? காரணம் வந்த இடம் கோர்ட். பார்க்குறீங்களா இல்லையா? வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்காதுங்க. பெரியவங்க முந்தி வாழ்ந்தவங்க சொல்கிறத கேட்கணுங்க. இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, சமைக்கிறது அல்லது சமைக்காமல் இருக்கிறது, யாரும் வரக்கூடாது. நானும் அவரும் தான். எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. நினைச்சா எங்கேயும் போவோம், சுத்துவோம். இதுக்கு பேர் ஃப்ரீடம். இப்படி இருக்கிறதா வாழ்க்கைன்னு ஒரு தலைமுறை போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் அவங்க மோகம்ன்றது குறைஞ்சி போய் வருத்தங்கள் பெருகுவதால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளே பார்த்து கொள்வது அவசர காதல், அவசர முடிவு. அதில் நிரந்தரமான அமைதி இருக்காது. வெற்றி என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். நான் இங்கே இருக்கிறவங்ககிட்ட திரும்ப அந்த கேள்வியை வைக்கிறேன். கல்யாண வயசில் பொண்ணும் பிள்ளையும் இருக்கிறவங்க, நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, இல்லை அவர்களாக பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுவீர்களா? இதில் தான் இந்த பட்டிமன்றத்தின் நிலை இருக்கிறது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.